ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு குறிப்பாக சைக்காலஜி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 20 கொஷின் 20 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுற கொஷின் ஏ டைப் கொஷின், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 46வது கொஷின் இரவு என்ற சொல் எதிர் சொல் ஏ ஆப்ஷன் எல், சரிங்களா? இப்போது 47 நகரம் ஏயிலிருந்து பி செல்ல 4 வழித்தடங்கள், அதே மாதிரி பியிலிருந்து சி செல்ல 6 வழித்தடங்கள், ஏயிலிருந்து சி செல்ல மொத்தம் எத்தனை வழித்தடங்கள்னா 24 வழித்தடங்கள், சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது, 4ஐயும் 6ஐயும் பெருக்குன ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் 30% என்பது 150%, 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500. இது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஷின் தான். இது குரூப் 4 நம்ம போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற கொஷின் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த 3 சர்க்கிளில் ஒவ்வொருத்தங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பட்டதாரிகள், அலுவலர்கள், ஆனால் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் இல்லாதவர்கள் எத்தனை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக தான் வரப்போகுது, ஏன்னா அரசு ஊழியர்கள் இல்லாத வட்டம் இந்த ரெண்டும் சேர்ந்து மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா முற்றுரிமையை பயன்படுத்தி 9k² - 25ஐ காரணிப்படுத்துக. ஸோ இது வேறு ஒன்றுமே கிடையாது, a - b, a² - b², சரிங்களா? ஸோ இதுதான் a + b, a - b, சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வருது. ஆன்சர் வந்து ஏ, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வரும் எழுத்துக்கள் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்திலிருந்து 8வது எழுத்து எது? அதாவது 17லேருந்து -8 மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும், சரிங்களா? அந்த 9வது எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பின்வரும் எந்த ஒரு வரைபட கம்பி மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது, சரிங்களா? ஸோ கட்டுமான பொருட்கள்ங்கிற ஒரு வட்டத்தில் தான் மரமும் இருக்குது, கம்பியும் இருக்குது. ஸோ பிங்கிறது ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் வரிசையாக கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலமிருந்து 12வது இடத்துல இருக்காங்க. அவர்கள் தங்களது இடங்களை மாற்றிக்கொள்கிறாங்க. கோபி இப்போ 22 இடத்துல இருக்கார், சரிங்களா? ஸோ இங்கேருந்து இடமிருந்து 22 இடத்துல இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா அந்த 22ஐயும் கடைசியாக உள்ள அந்த 12ஐயும் கூட்டினோம்னாக்கி 22 + 12 - 1, சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டும்போது நமக்கு 33 கிடைக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து கொடுக்கப்பட்ட தகவல் வந்து விடுபட்ட எண்ணை காண்க, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 30 தான், சரிங்களா? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி இந்த ரெண்டையும் கூட்டி என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணோம்னாக்கி வரது ஆன்சர் 30 வரும், சரிங்களா? ஸோ பாருங்கள், அடுத்து இந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப், ஹாக்கி இந்த 2 விளையாட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணிட்டு எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டையும் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும்போது 27 டிகிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7.5 டிகிரி. அதை 100% நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இருந்து 10 டிகிரியில் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 75% வரும். ஸோ டிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா தொடரில் மரபு விலையை நீக்கி எழுதுக, சரிங்களா? சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு சரியான பதில் அளிக்கவும். பாருங்கள், ஸோ இந்த வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு. ஸோ உள்கட்டமைப்பு போக்குவரத்து, ஸோ 20 + 12.5 வருது, சரிங்களா? ஸோ என்ன வருதுன்னா 32.5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் வரிகளுக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு, சரிங்களா? ஸோ இந்த போக்குவரத்து அப்புறம் வரிகள் கூட்டினீங்கன்னா 12.5 + 10 = 22.5. ஸோ இதை ரேஷியோவாக போட்டிங்கன்னா 32.5 / 22.5, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 9 வரும், சரிங்களா? அதாவது 13:9 வரும். ஸோ இது வந்து ஆன்சர் தப்பாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவோம் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்று இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா, சரிங்களா? அப்புறம் கூற்று 1 விவாதங்கள் என்ன அப்படின்னா கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் கிடையாது, இல்லை, கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வாதமுமே ஒரு வலுவானதாக இல்லை. அதுதான் நம்ம பெஸ்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து எக்ஸ்ஹெச் மற்றும் எக்ஸ்ஹெச்சுக்கு இணை, சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக எடுத்தோம்னா இது எக்ஸ்ஹெச், இது ஒய்ஹெச்சாக எடுப்போம். ஸோ எக்ஸ்ஹெச்சுக்கு இணைனா 0 டிகிரி தான், சரிங்களா? ஸோ ஏங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணை சொல்லை கண்டறிய. ஸோ பாருங்கள், காருக்கு வந்து பெட்ரோல், அப்போ தொலைக்காட்சிக்கு மின்சாரம் தான். ஸோ சிங்கிறது ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா நன்றி எறிதல் புறவிடைமை இன்சொல்லோடு ஆசாரக்கோவை. இதில் நன்றி எறிதல் என்பதன் பொருள் என்ன, சரிங்களா? பிறர் செய்த உதவியை மறவாமை. அடுத்து பார்த்தீங்கன்னா
ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேள்வி, அனைத்து துறைகளும் சேர்ந்த மொத்தம் எத்தனை பணியாளர்கள்? ஸோ தகவல் தொழில்நுட்பம், கணக்கு, உற்பத்தி, மனிதவளம், சந்தைப்படுத்துதல், வாடிக்கையாளர். ஸோ இதோட மொத்த பணியாளர்கள் கொடுத்துருக்காங்க. பெண்கள் சதவீதம், ஆண்கள் சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த பணியாளர்கள் டோட்டலாக கூட்டினீங்க அப்படின்னா பி ஆன்சர் 3310ங்கிறது ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்களில் கே மற்றும் ஒய்க்கு இடையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? சரியா 12 எழுத்து இருக்கும். சரிங்களா? அதில் நடுவில் அமைந்துள்ள எழுத்துக்கள் என்ன? ஸோ நடுவில் கண்டிப்பாக ஒரு எழுத்துன்னு வராது. சரிங்களா? இதில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நடுவில் எழுத்துக்கள் தான். ஆனால் சென்று இன்டர்மீடியட் சொல்லி வராது. அப்போது எந்த எழுத்தும் இல்லை. இதுதான் ஆன்சர். மெய்யுணர்வுக்கு ஆங்கில எழுத்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண்ணை காண்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா 15 + 15 + 1. சரிங்களா? ஸோ 30 + 1, அப்புறம் அதே மாதிரி 31 வருது. ஸோ 31 + 31 62 + 1 63. அதே மாதிரி தான் 127 + 127. சரிங்களா? கூட்டினீங்கன்னா 255 வரும். ஸோ 72 அடுக்கு குறியீடு என்ன அப்படின்னா டி தான் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா 2 2 வரும். ஸோ 3 அடுக்கு 2 வரும். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. 72 பார்த்தீங்கன்னா டேனாவத்தில் போட்டிங்க அப்படின்னா 2 × 2 × 2, அது மாதிரி 3 × 3 வரும். ஸோ இதை தான் அடுக்காக போட்டிருக்காங்க. அடுத்து பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் மென்மையானது. சரி, மென்மையானது, அதாவது வெண்மையை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொல்கிறேன். வெண்மையானது. சரிங்களா? ஸோ வெண்மையானது, அதனால் எல்லாமே வெள்ளையாக இருக்குன்னா அதில் கால்சியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக சொல்கிறது. வெள்ளையாக இருக்க எல்லா பொருளையுமே கால்சியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பும் வெள்ளையாக இருக்குது, அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடியது. ஸோ ஓரளவு இது கரெக்டு தான். சரிங்களா? இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு வேளை இது உண்மையாக இருக்கலாம். சரிங்களா? ஓரளவு உண்மை தான். சரிங்களா? கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து விடையளிக்க. சரிங்களா? பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். அதாவது சன்ரேஸ்னாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகுது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு குளிர்வித்தல் தான் பார்த்தீங்கன்னா இந்த குளிர வைத்தல் சொல்கிறாங்க. இதை தான் குளிர்த்தல்னு சொல்லிட்டு இப்போ குளித்தல் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதோட மீனிங் என்னென்னா குளிர வைத்தல். சி தான் கரெக்ட். உடம்பு டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறது தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? சங்கேத மொழியில் ஃபேக்ட் IDFW என எழுதப்பட்டால் SWAN என்பது என்ன? சரிங்களா? பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VZDQ. ஸோ இதை ரெண்டையும் ABCD லெட்டர்ஸ் எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 26 எழுத்தையும் எழுதி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த வித்தியாசத்துலேருந்து இதுக்கான எழுத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வேர்டுக்கான வித்தியாசம் என்னங்கிறத அந்த எழுத்து லெட்டரில் கண்டுபிடிச்சிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா VZDQ. சரிங்களா? மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. ஒன்றுமே கிடையாது. கிலோமீட்டர்னா மீட்டர்னா இன்று 1000 தான். சரிங்களா? 42,195 மீட்டருங்கிறது தான் சரியான ஆன்சர். நன்றி.